வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். புதுடெல்லியில் எழுச்சி பெறும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வடகிழக்கு பிராந்தியத்தை மேம்படுத்துவது அவசியம் என்றும், எரிசக்தி மற்றும் செமிகண்டக்டர் போன்ற துறைகளுக்கான முக்கிய இடமாக வடகிழக்கு பகுதிகள் மாறி வருவதாக அவர் தெரிவித்தார். 2 நாள் நடைபெறும் இந்த உச்சி மாநாடு வடகிழக்கு பிராந்தியத்தை வாய்ப்புகளின் பூமியாக முன்னிலைப்படுத்தி உலகளாவிய மற்றும் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டு அமையவுள்ளது. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் புதுமையான தொடக்க நிறுவனங்களின் முன்முயற்சிகள் மற்றும் பிராந்தியத்தின் தொழில் முனைவோரின் திறமைகளை எடுத்துக்காட்டும் வகையிலும் பிரத்யேக கண்காட்சிகள் இம்மாநாட்டில் இடம்பெறவுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான செய்தியை உலகிற்கு எடுத்துக் கூறுவது சம்பந்தமாக அனைத்து கட்சி குழு பிரதிநிதிகளுக்கும் வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளிக்க உள்ளார். தொடர்ந்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சூலே தலைமையிலான குழுக்கள் சவுதி அரேபியா, குவைத், அமெரிக்கா, பனாமா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல உள்ளனர். அமெரிக்கா, ஈரான் இடையிலான 5வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று ரோம் நகரில் நடைபெறுகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அமெரிக்காவின் தடுப்பு நடவடிக்கைகளால் முடங்கி போன இருதரப்பு உறவுகளை உயிர்ப்பிக்கும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன. இதற்கு ஓமன் அரசு உதவி செய்து வருகிறது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துமாறு அமெரிக்கா தொடர்ந்து கோரினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் சாத்தியமில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.